வானம் ஒளிந்தாலும் பூமி ஒளிந்தாலும் என் வார்த்தை ஒழியாது என்று இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த நாளிலே அவருடைய வார்த்தைக்குள்ளே வல்லமை இருக்கிறது, அவர் வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, அவர் வார்த்தைக்குள்ளே அற்புதம் இருக்கிறது, அவர் வார்த்தைக்குள்ளே அதிசயம் இருக்கிறது, அவர் வார்த்தைக்குள்ளே விடுதலை இருக்கிறது, அவர் வார்த்தைக்குள்ளே சுகம் இருக்கிறது, அவர் வார்த்தைக்குள்ளே மேன்மை இருக்கிறது, அவர் வார்த்தைக்குள்ளே ஐஸ்வர்யம் இருக்கிறது, எல்லாமே அவர் வார்த்தைக்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? என்னோடைக்கு நீ கூப்பிட்டனா நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாத எட்டாத பெரிய காரியத்தை செய்வேன் என்று அவர் சொல்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று அவர் சொல்கிறார். தேடுகிற எவனும் கண்டடைவான் என்று அவர் சொல்கிறார். என்னுடைய வார்த்தை உங்ககிட்ட நிலைச்சிருந்தால் நீ கேட்டுக்கொள்கிற எந்த காரியமாக இருந்தாலும் நான் உனக்கு தருவேன் அப்படிங்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஒரு பிரச்சனையை பார்த்துட்டு நீங்கள் பயந்துடாதீங்க, ஒரு சோதனையை பார்த்துட்டு நீங்கள் பயந்துடாதீங்க, ஒரு வேதனையை பார்த்துட்டு நீங்கள் பயந்துடாதீங்க. வேதத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே சோதனை வந்தது, வேதனை வந்தது, நெருக்கம் வந்தது, நிந்தை வந்தது, அவமானம் வந்தது, இயேசுவுக்கே வந்தது. பார்த்துக்கொள்ளுது. இயேசுக்கிட்ட சோதனைக்காரன் வந்தான் சோதிக்கும்படி. இயேசுவை பிசாசு மகன் சொன்னாங்க, இயேசுவை கல்லடிக்கிறதுக்கு வந்தாங்க, இயேசு மேலே காரி தூப்பினாங்க, தாங்கினார், அவமானத்தை தாங்கினார். ஒரு வசனம் இருக்கிறது எபிரேயரிலே, அவர் சோதிக்கப்பட்டபடியால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அப்படி என்றால் அவருக்கு சோதனை என்னன்னு தெரியும், அவருக்கு அவமானம் என்றால் என்னன்னு தெரியும், அவருக்கு நிந்தை என்றால் என்னன்னு தெரியும், அவருக்கு துக்கம் என்றால் என்னன்னு தெரியும், அவருக்கு கண்ணீர் என்றால் என்னன்னு தெரியும். எல்லாம் அவர் அறிந்து வச்சிருக்கார், அனுபவிச்சிருக்கிறார். அதனால் சோதனையிலிருந்து தப்புவதற்கு அவர் நமக்கு வழி செய்வார்.